நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தான் சீனாவை கதற விட்டுருக்காங்க. பாகிஸ்தான் அப்படியே ஆடி போயிருக்கு. அமெரிக்காவா சொன்னது, அதுவும் ட்ரம்ப் அவர்களா சொன்னது அப்படின்னு இப்போ பாகிஸ்தானும் சீனாவும் கதற ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி என்ன நடந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கானால இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் ஒன்று அடிச்சிருக்கு. இந்தியா இத்தனை நாளா இறங்கி வராம இருந்ததுக்கு இப்போ ஒரு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே போடப்பட்டிருக்கும் இந்த இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் சம்பந்தமான முழு டீடைல்ஸையும் நம்ம பார்க்க போறோம். அதே போல இந்தியாவுக்கு இதுல என்ன லாபம், அதுல ஒரு முக்கியமான 10 பாயிண்ட வந்து நம்ம புட்டு வைக்க போறோம். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல Facebook, இன்ஸ்டாகிராம்லயும் நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம். அங்கேயே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நீண்ட காலமாக இழுபறி இருந்த நிலையில இன்னைக்கு இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கு. இதுக்கான வரைவு அம்சங்களை 2 நாடுகளும் சேர்ந்து வெளியிட்டு இருக்காங்க. அதுல இடம்பெற்றிருந்த நம் நாட்டுடைய வரைபடம் தான் பாகிஸ்தான் மற்றும் சீனாவா கதற விட்டுருக்கு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தான் தெரிஞ்சுக்க போறோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நம்முடைய நாட்டுக்கு 50% வரியை விதிச்சிருந்தாரு. இதனால 2 நாடுகளுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டுச்சு. தற்போது 2 நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தையில உடன்பாடு ஏற்பட்டிருக்கு. இடைக்கால வர்த்தக ஒப்பந்தங்களுக்கான வரைவு அம்சங்களை 2 நாடுகளும் வெளியிட்டு இருக்காங்க. அதுல இந்தியாவுக்கான வரி 50%-லிருந்து 18% குறைக்கப்பட்டிருக்கு. இது வர்த்தகர்களை ஹாப்பி ஆக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது தொடர்பாக நம்முடைய நாடும் அமெரிக்காவும் சேர்ந்து இன்னைக்கு கூட்டறிக்கையை வெளியிட்டாங்க. யுனைடெட் ஸ்டேட் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிற எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிடப்பட்ட இந்திய வரைபடம் தான் பாகிஸ்தான் மற்றும் சீனாவை கதற விட்டுருக்கு. அமெரிக்கா வெளியிட்ட இந்திய வரைபடத்துல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் அக்சாய் செயின் பகுதிகள் இடம்பெற்றிருந்தது. இரண்டுமே நம் நாட்டுக்கு சொந்தமான இடங்கள் தான். ஆனால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பாகிஸ்தான் உரிமை கொண்டாடிட்டு வருது. அக்சாய் செயின் பகுதியை சீனா உரிமை கொண்டாடிட்டு வருது. இது தொடர்பாக நமக்கும் பாகிஸ்தான் மற்றும் சீனாவுக்கும் இடையே நீண்ட காலமாகவே பிரச்சனை இருக்கு. இது அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியும். மேலும் இந்த வாரங்கள்ல அமெரிக்கா பெரிய அளவுல தலையீடும் செய்ய மாட்டாங்க. குறிப்பாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நம் நாட்டின் வரைபடத்துடன் சேர்த்து அமெரிக்கா வரைபடம் வெளியிடுவதும் இல்லை, பாகிஸ்தானுடன் சேர்க்கிறதும் இல்லை. மாறாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை தனியாக கோடிட்டு பிரித்து காட்டுறது தான் அமெரிக்காவுடைய வழக்கமாக இருந்துட்டு வந்தது. ஆனா இப்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறத பகிரங்கமாக காட்டியிருக்காங்க அமெரிக்கா. இதுதான் பாகிஸ்தான் தலையில இடியை இறக்கியிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. இதுல கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சமீப காலமாக நம் நாட்டை விட பாகிஸ்தான் தான் அமெரிக்கா கூட நெருக்கமாக செயல்பட்டு வந்தாங்க. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து நடந்த போர்ல நம் ராணுவத்திடம் பாகிஸ்தான் வந்து மண்டிட்டாங்க. பாகிஸ்தான் நம்ம கிட்ட கெஞ்சி போரை நிறுத்தினாங்க. இதுல அமெரிக்காவுடைய தலையீடு கிடையாது. ஆனா ட்ரம்ப் அவர்களும் இந்திய பாகிஸ்தான் போரை தான் நிறுத்தியதாக உரிமை கொண்டாடிட்டு வர்றாரு. மேலும் இதை வந்து நம்முடைய நாடு வந்து ஏற்கல. ஆனா பாகிஸ்தானும் ட்ரம்ப் தான் போரை நிறுத்தினாரு, அவருக்கு தான் அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு மேடைக்கு மேடை கூவிட்டு வருது. இது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் அந்த நாட்டுடைய ராணுவ தளபதியான அசீம் முனீர் ஆகியோர் ட்ரம்ப் அவர்களை அடிக்கடி சந்திச்சு ஐஸ் வச்சாங்க. ஆனா இப்போது பாகிஸ்தானை ட்ரம்ப் அவர்கள் துளியும் மதிக்கல. நம் நாட்டுக்கான வரியை 50%-லிருந்து 18% குறைச்சது மட்டுமில்லாம பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற வரைபடத்தையும் வெளியிட்டிருக்கிறாரு. அதே போல அமெரிக்கா வெளியிட்டுள்ள இந்த இந்திய வரைபடத்துல நம் நாட்டுக்கு சொந்தமான அக்சாய் செயின் பகுதியை சீனா உரிமை கொண்டாடிட்டு வருது. இந்த இடமும் அமெரிக்கா வெளியிட்ட வரைபடத்துல இருக்கு. இதனால சீனாவும் கோபமாயிருக்கு. இப்படி ஒரே நேரத்துல அமெரிக்கா நம் நாட்டின் எதிரிகளாக இருக்கும் பாகிஸ்தான் சீனாவை இந்திய வரைபடம் கொண்டு சீண்டிருக்கு. இது வந்து இப்போ சர்வதேச அரசியல்ல முக்கிய நகர்வாகவே பார்க்கப்படுது. அதனால இந்த வரைபடம் தொடர்பாக பாகிஸ்தான் வாய் திறக்குதோ இல்லையோ, கண்டிப்பா சீனா வாய் திறப்பாங்க. இதனால ஏதாவது ஒரு வார்த்தை தகராறு வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. பாகிஸ்தான் வாய் திறக்காததுக்கு 2 காரணம். ஒன்று, ட்ரம்ப் அவர்களை பகைத்து கொள்ள மாட்டாங்க. பாகிஸ்தானே எங்களுக்கு தான் சொந்தம், இல்லைனா இந்தியாவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அமெரிக்கா சொன்னாலும் அப்படிங்களா, ஓகே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் ஷெபாஸ் ஷெரீப்பும் ராணுவ தளபதியான அசீம் முனீர் அவர்களும் எழுதி கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அந்த அளவுக்கு ட்ரம்ப் அவர்களுடைய காலடியில விழுந்து கிடக்குறாங்க பாகிஸ்தான் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவை அவ்வளோ சீக்கிரம் பாகிஸ்தான் எதிர்க்காது. காரணம், ஏற்கனவே சமீபத்தில் தான் பகல்காம் தாக்குதல்ல நம்ம கொடுத்த அடியில இன்னும் பாகிஸ்தானுக்கு தூக்கம் வராம இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்தியா கிட்ட அவ்வளவு சீக்கிரம் வச்சுக்க மாட்டாங்க. அதனால பாகிஸ்தான் இந்த விஷயத்துல வாய் திறக்காது அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. அப்படி மீறி திறந்தாலும் ஏதாவது சொல்லணுமே அப்படிங்கறக்காக ஏதாவது சொல்லுவாங்களே தவிர ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் எதையும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சீன தரப்புல இருந்து கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு எதிராக எதிர்ப்பு கிளம்பும். அதுக்கு என்ன ரியாக்ஷன் வருது அப்படிங்கிறத நம்ம வருங்காலங்களில் தெரிந்து கொள்ளலாம். இதை தொடர்ந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இல்லையா, அதுல என்னென்ன நன்மைகள் இந்தியாவுக்கு, என்னென்ன லாபம்,
எவ்வளவு லாபம் அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போறோம். ஒரு முக்கியமான 10 பாயிண்ட்லாம் நம்ம பார்த்துடலாம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கேளுங்க. அதுல முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தம் வழியாக இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்த வரிகள் 50% வரியிலிருந்து 18% குறைக்கப்படுது. ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதுக்காக விதிக்கப்பட்ட 25% அபராத வரியை ட்ரம்ப் அவர்கள் நீக்கி இருக்கிறாரு. இதனால இந்தியாவுக்கான வரி 32% குறைக்கப்பட்டு 18% இருக்கும். செகண்ட் என்ன அப்படின்னா, அமெரிக்காவுடைய அனைத்து தொழில்துறை பொருட்கள், உலர் தானியங்கள், கால்நடை தீவனத்துக்கான சிவப்பு சோளம், கொட்டை வகைகள், புதிய மற்றும் பதப்படுத்தப்பட்ட பழங்கள், சோயா எண்ணெய், ஒயின், மதுபானங்கள் உட்பட அமெரிக்காவுடைய பல விவசாயம் மற்றும் உணவுப் பொருட்களுக்கான வரிகளை இந்தியா குறைப்பாங்க அல்லது நீக்குவாங்க. 3 ஜவுளி, ஆயத்தாடை, தோல், செருப்பு, பிளாஸ்டிக், ரப்பர் மற்றும் கரிம ரசாயனங்கள், வீட்டு அலங்கார பொருட்கள், கைவினை பொருட்கள் மற்றும் சில இயந்திர வகைகள் உட்பட இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 18% வரி விதிப்பாங்க. அதே போல அடுத்ததாக இடைக்கால ஒப்பந்தம் முழுமையாக நிறைவேற்றப்படும் போது மருந்துகள், ரத்தினங்கள், வைரங்கள் மற்றும் விமான பாகங்கள் இருக்கு இல்லையா, இது உள்பட பல இந்திய பொருட்களுக்கான பரஸ்பர வரியை அமெரிக்கா முடிவு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இந்தியாவிலிருந்து செல்லும் சில விமானங்கள் மற்றும் விமான பாகங்களுக்கான வரிகளையும் அமெரிக்கா நீக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல வர்த்தகத்தை எளிதாக்கும் வகையில வரி அல்லாத மற்ற தடைகளையும் நீக்கும் முறையை 2 நாடுகளும் எளிதாக்குவாங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, அமெரிக்க மருத்துவ சாதனங்களுக்கான நீண்ட கால தடையை இந்தியா சரி செய்வாங்க. அடுத்ததா அமெரிக்க தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப பொருட்களுக்கான இறக்குமதி மற்றும் உரிமை விதி கட்டுப்பாடுகளை இந்தியா ரத்து செய்வாங்க. அடுத்த பாயிண்ட் அமெரிக்க உணவு மற்றும் விவசாய பொருட்களை பாதிக்கும் நீண்ட கால வரி அல்லாத தடைகளையும் இந்தியா நிவர்த்தி செய்வாங்க. அடுத்த 9வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அடுத்த 5 வருஷத்துல விமானம், விமான உதிரி பாகங்கள், உலோகங்கள், நிலக்கரி அப்படின்னு பல்வேறு துறைகள்ல $500 பில்லியன், அதாவது இந்திய மதிப்புல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு அமெரிக்க பொருட்களை வாங்க இந்தியா திட்டமிட்டு இருக்காங்க. கடைசி பாயிண்ட் என்னன்னா, அமெரிக்காவுடைய இந்திய பொருட்களுக்கான சந்தையையும் இந்தியாவில் அமெரிக்க பொருட்களுக்கான சந்தையையும் திறப்பதற்காக இந்தியாவும் அமெரிக்காவும் முழுமையான பரஸ்பர வர்த்தக ஒப்பந்தம் குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அந்த பேச்சுவார்த்தையின் போது இந்திய பொருட்களுக்கான வரிகளை குறைப்பது குறித்த இந்தியாவுடைய கோரிக்கையை அமெரிக்கா பரிசீலிக்கும் அப்படிங்கிற முக்கிய பாயிண்ட்கள் 2 நாடுகளுடைய கூட்டறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையின் கீழையும் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு முக்கியமான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்துக்கான வரைமுறைக்கு வந்துள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த ஒப்பந்தம் மூலமாக இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு சுமார் 30 டிரில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க சந்தை திறந்து விடப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது இந்திய ரூபாயில பாத்தீங்க அப்படின்னா 2700 லட்சம் கோடி ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்காவுடனான இந்தியாவுடைய இந்த ஒப்பந்தம் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு, குறிப்பாக குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள், விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது தொடர்பாக பியூஷ் கோயல் அவர்கள் மேலும் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு சுமார் 30 டிரில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க சந்தை திறந்து விடப்படுது. ஏற்றுமதி அதிகரிக்கிறது மூலமாக இந்திய பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு லட்சக்கணக்கான புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு அவர் சொல்றாரு. மேலும் அமெரிக்கா தன்னுடைய பரஸ்பர இறக்குமதி வரிகளை 18% குறைக்குது. இதனால ஜவுளி, ஆடை, தோல் பொருட்கள், காலணிகள், பிளாஸ்டிக், ரப்பர், ரசாயனங்கள் மற்றும் கைவினை பொருட்களுடைய ஏற்றுமதி பெருமளவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் ஜெனரிக் மருந்துகள், ரத்தினங்கள், வைரங்கள் மற்றும் விமான உதிரி பாகங்கள் போன்ற பொருட்களுக்கு வரி முற்றிலும் நீக்கப்பட்டு பூஜ்ஜியமாக்கப்படும். இது மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு பெரும் பலமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்திய விவசாயிகளுடைய நலன் காக்கப்படுவதை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. நம்முடைய விவசாயிகளுடைய நலன்களை பாதுகாக்கிறதுலையும் கிராமப்புற வாழ்வாதாரத்தை தக்க வைப்பதிலையும் இந்தியா உறுதியாக இருக்காங்க. இதன் அடிப்படையில தான் சோளம், கோதுமை, அரிசி, சோயா, பால் பொருட்கள், அதாவது பால், சீஸ், சிக்கன், எத்தனால், புகையிலை மற்றும் சில காய்கறிகள் போன்ற முக்கியமான விவசாய பொருட்களுக்கு முழுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த ஒப்பந்தமானது இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான பொருளாதார உறவை மேலும் ஆழப்படுத்தும் அப்படின்னும் 2 நாட்டு மக்களுடைய நிலையான வளர்ச்சிக்கு இது வழிவகுக்கும் அப்படின்னும் அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படிங்கிற இலக்கை நோக்கிய பயணத்துல இது ஒரு முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சிவப்பு கோட்டை தாண்டாத அமெரிக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது சர்வதேச அரசியல் மேடையில 2 பெரிய ஜாம்பவான்கள் கை குலுக்கும் போது அந்த புன்னகைக்கு பின்னால பலமான கணக்குகளும் சில சிவப்பு கோடுகளும் வரையப்பட்டிருக்கும். இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளும் இப்போது அதே கட்டத்தில் தான் இருக்கு. தன்னுடைய நலன்களை விட்டுக் கொடுக்காமல் அதே சமயம் உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியுடன் கைகோர்க்க இந்தியா எடுக்கும் ராஜதந்திர நகர்வுகள் உலக நாடுகளுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்தியாவுடைய மிக முக்கியமான மற்றும் உணர்ச்சிகரமான துறைகளில் அமெரிக்கா தன்னுடைய பிடிவாதத்தை குறைத்துக் கொண்டு இந்திய அரசு வரைந்துள்ள சிவப்பு கோடுகளை தாண்டாமல் நிற்க முடிவு செஞ்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக பார்க்கப்படுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விவசாயம் அப்படிங்கிறது வெறும் தொழில் அல்ல, அது கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம்.
குறிப்பாக பால் பண்ணை மற்றும் கோழி பண்ணை துறைகளில் அமெரிக்க தயாரிப்புகளுக்கு கதவை திறந்தால் அது நம்முடைய விவசாயிகளுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு தான் மத்திய அரசு வந்து உறுதியாக இருக்காங்க. அமெரிக்கா தன்னுடைய விவசாய தயாரிப்புகளுக்கு இந்தியா வரி சலுகை அளிக்க வேண்டும் அப்படின்னு நீண்ட காலமாக அழுத்தம் கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனா இந்திய விவசாயிகளுடைய நலனை காக்க இந்த துறைகளில் எந்த சமரசமும் செய்ய முடியாது அப்படிங்கிற சிவப்பு கோட்டை இந்தியா வந்து தெளிவாக வரைந்தாங்க. தற்போது அந்த எல்லைக்குள்ள நுழையாம வர்த்தகத்தை பலப்படுத்த அமெரிக்கா வந்து சம்மதிச்சிருக்காங்க. இது ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அப்படின்னே சொல்லலாம். வழக்கமாக தன்னுடைய வர்த்தக கொள்கைகளை மிகவும் கராராக இருக்கும் அமெரிக்கா இந்தியா கிட்ட மட்டும் ஏன் இவ்வளவு நிதானத்தை கடைபிடிக்குது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழலாம். இதுக்கு பின்னாடி ஒரு பலமான புவிசார் அரசியல் காரணம் இருக்கு. அதாவது சீனாவுடைய ஆதிக்கம் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஆசிய பிராந்தியத்தில் சீனாவுடைய அசுர வளர்ச்சியை தடுக்க அமெரிக்காவுக்கு இந்தியாவுடைய துணை வந்து அவசியமாகுது. அதே போல உலகளாவிய சப்ளை செயின் அமைப்புல சீனாவுக்கு மாற்றாக இந்தியாவை பலப்படுத்த அமெரிக்கா விரும்புறாங்க. மேலும் இந்தியாவின் வளர்ந்து வரும் நடுத்தர வர்க்க மக்களுடைய சந்தை வாய்ப்பு அமெரிக்க நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய லாப வேட்டையாக தெரியுது. இந்த காரணங்களால தான் சில விஷயங்களுக்காக பெரிய உறவை முறித்துக் கொள்ள அமெரிக்கா விரும்பவில்லை. மினி ட்ரேட் டீல் அப்படிங்கிற சிறிய ஒப்பந்தத்தில் தொடங்கி காலப்போக்கில் அதை பெரிய அளவுல விரிவுபடுத்த இரண்டு நாடுகளுமே திட்டமிட்டிருக்காங்க. ஒப்பந்தத்துடைய மற்றொரு முக்கிய பகுதி தொழிலாளர்களுடைய நலன் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான நிபந்தனைகள். வளர்ந்த நாடுகள் பெரும்பாலும் இந்த விதிகளை காட்டி வளரும் நாடுகளுடைய ஏற்றுமதியை தடுக்க முயற்சிப்பாங்க. ஆனா இந்தியாவுடைய தற்போதைய நிலையை புரிந்து கொண்டு நடைமுறைக்கு சாத்தியமான விதிகளை அமல்படுத்த அமெரிக்கா வந்து ஒப்புக்கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரி நண்பர்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.